ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குட் பேட் அக்லி படத்தோட செகண்ட் சிங்கிள் வந்து படக்குள்ள வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த செகண்ட் சிங்கிள் என்ன மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு மேலே நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம குட் பேட் அக்லி வந்து நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் டேரக்ஷனில் நம்ம அஜித்குமார் சார் வந்து லீட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் டேரக்டராக நம்மளோட ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட செகண்ட் சிங்கிளை இன்றைக்கி வந்து மத்தியானமே லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த செகண்ட் சிங்கிளுக்கு வந்து காட் பிளஸ் யூ மாமேன்னு சொல்லி டைட்டில் வச்சுருக்காங்க. இந்த சிங்கிளை வந்து நம்ம கல்யாண் மாஸ்டர் கொரியோகிராஃபில் இந்த சிங்கிளை வந்து ஒரு ராப்பர் வந்து பாடி வேறு லெவலில் வந்து வைரல் ஆகிட்டுருக்கு. குறிப்பாக இந்த சிங்கிளோட மெயின் தீமே வந்து நம்ம அஜித் அவர்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரோ சாங் மாதிரி இருக்குது. குறிப்பாக வந்து அந்த இதில் ஒரு சின்ன சின்ன லைன்ஸ்லாம் வருது. அதிலலாம் வந்து நாங்கள் தலைன்னு சொல்கிற அந்த வார்த்தையில தான் வந்து அவங்க விளையாடிருக்காங்க. தலைன்னு சொல்லையில தான் மாமே குட் பேட் அக்லின்னு சொல்லிட்டு அந்த ஜிபியூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை மென்ஷன் பண்ணுறாங்க. அதனால் இந்த சிங்கிள் வந்து ஒரு ராப்பாக ரொம்பவே ஃபயரான சிங்கிளாக இருக்குது. ஆனால் இதில் வந்து நம்ம கொரியோகிராஃப் பண்ண நம்ம கல்யாண் அவர்கள் வந்து நம்ம அஜித் குமார்காருக்கு ரொம்பவே கம்மியான மூமெண்ட் தான் கொடுத்துருக்காரு. குறிப்பாக வந்து நம்ம அந்த விஷுவல்ஸில் பார்த்த வரைக்கும் வந்து அங்கேயே வந்து உட்காந்துட்டு கையை கூட்டு ஆடுற மாதிரி ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப்ஸாக கொடுத்துருக்காரு. கல்யாண் மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏகேக்கு வந்து நல்ல நல்ல ஸ்டெப்ஸ்லாம் சொல்லி தந்திருப்பார். மங்காத்தால பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஒரு சிக்னேச்சரான ஸ்டெப்ஸ்லாம் இருந்திருக்கும். இந்த சிங்கிளில் வந்து அந்த மாதிரி அந்த ராப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த ஸ்டெப்ஸ் இல்லாத மாதிரி தெரியுது. குறிப்பாக வந்து இந்த சிங்கிள் வந்து வைப்பே வந்து வேறு லெவல் வைப்பாக போயிட்டுருக்கு. அதனால் அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க மூமெண்ட் தரலையோன்னு சொல்லி தோன்ற மாதிரி தெரியுது. நம்ம ஏகேக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு கம்பேக் கொடுக்க சூழ்நிலை தான் இப்போ வரைக்கும் அந்த வைப் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. அந்தளவுக்கு இந்த செகண்ட் சிங்கிளும் ஒரு நல்ல ஒரு மெட்டீரியலாக தான் இருக்குது. குறிப்பாக நம்ம அனிருத்தோட வாய்ஸ்லாம் இந்த சிங்கிளை வந்து கேட்கல உண்மையிலே வைப் வந்து கூட்டிகிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த சிங்கிளில் வந்து அந்த மூமெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தோணுச்சா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சிங்கிளில் வந்து நம்மளோட ஏகேயோட அந்த லுக்கு அதெல்லாம் வந்து ஜெயிலேருந்து வந்த ஒரு கேங்ஸ்டருக்கான ஒரு லுக் மாதிரி தெரியுது. இந்த படத்தில் இன்னும் அவருக்கு எத்தனை லுக் இருக்க போகுதுன்னு இன்னும் கிளியராக தெரியல. இந்த படத்தோட அடுத்த ட்ரெய்லர் ஏதாவது விட்டால் தான் இந்த படத்தோட கதை எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க முடியும். கண்டிப்பாக இந்த படம் வந்து ஏப்ரல் மாதம் வந்து ஒரு வேறு லெவல் சம்பவத்தை கண்டிப்பாக தரப்போகுது. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செகண்ட் சிங்கிள் உங்களுக்கு என்ன தோணுச்சு? இந்த சிங்கிள் உங்களுக்கு என்ன வைப்பை கொடுத்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு புதுசாக தான் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.